பீகார் சட்டமன்ற தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு 3 நாட்கள் முன்பு திடீரென ஹரியானாவிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது ஏன் என ராஜ்யசபா எம்பி கபில் சிபல் சந்தேகம் கிளப்பியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார்கள் குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா அல்லது பாஜகவின் உதவியாளராக செயல்படுமா என்பதை வெளிச்சம் போட்டு காட்டவே இந்த சந்திப்பு என்று தெரிவித்தார். கடந்த 3ஆம் தேதி ஹரியானாவிலிருந்து பீகாருக்கு சென்ற 4 சிறப்பு ரயில்களில் பயணம் செய்த 6000 பேர் உண்மையான வாக்காளர்களா என கபில் சிபல் கேள்வி எழுப்பினார். Purpose for these special trains. So first of all, our question is to the Railway Minister Vaishnav ji. Could you please tell us as to why these special trains were asked to take these 6,000 people to Bihar while the election was on? Surely, when it was difficult for you to start trains for Chhath Puja, உண்மையான வாக்காளர்களுக்கு சிறப்பு ரயில்கள் தேவையில்லை என தெரிவித்த கபில் சிபல், தேர்தலில் முறைகேடு செய்வதற்கான திட்டமிட்ட சதியாக இது இருக்கலாம் என்று பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் இருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரிக்கு இன்று முதல் தனியார் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் தமிழக பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு லட்சக்கணக்கில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளன. ஒன்றிய அரசின் ஆல் இண்டியா டூரிஸ்ட் பெர்மிட் விதிகளின்படி அண்டை மாநில பேருந்துகளுக்கு தமிழகத்தில் சாலை வரி வசூலிப்பதைப் போல கேரளா, கர்நாடகத்திலும் சாலை வரி வசூலிக்கப்படுகிறது. சாலை வரியாக மட்டுமே காலாண்டுக்கு 4,50,000 ரூபாய் வரை செலுத்த வேண்டிய நிலை உள்ளதால் பேருந்து உரிமையாளர்கள் பெரும் சிக்கல்களை எதிர்கொள்வதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பேருந்து இயக்கத்தை குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு நிறுத்துவதாகவும் தமிழ்நாடு அரசு பிற மாநில அரசுகளுடன் சுமூகமாக பேசி சாலை வரி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்ற செய்திகள் வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மாதத்திற்கு 8,722 மெட்ரிக் டன் கோதுமையை ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு அரசு விநியோகம் செய்யவில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே துவரம்பருப்பு, பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதே அரசை தாம் எச்சரித்ததாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் கொள்முதல் முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் அரசு தோல்வியடைந்து விட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் உடனடியாக ரேஷன் கடைகளுக்கு கோதுமை சென்று சேர்வதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய அரசு ஒதுக்கீட்டின்படி ரேஷன் கடைகளுக்கு கோதுமை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அளித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியின் புகாருக்கு மறுப்பு தெரிவித்து சக்கரபாணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த ஆண்டு மாதந்தோறும் 8,576 மெட்ரிக் டன் கோதுமை வழங்கி வந்த ஒன்றிய அரசு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் கடந்த பிப்ரவரி வரை மாதந்தோறும் 17,100 டன் கோதுமை வழங்கியதாக குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் கடந்த மார்ச் முதல் மாதம் 8,576 டன் என்ற பழைய அளவிற்கு கோதுமையை ஒன்றிய அரசு குறைத்ததாக கூறியிருக்கும் அவர், நடப்பு மாதத்தில் 63 விழுக்காடான 5,386 டன் கோதுமை ரேஷன் கடைகளுக்கு நகர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வரும் 15ஆம் தேதிக்குள் 100 விழுக்காடு கோதுமையும் ரேஷன் கடைகளுக்கு நகர்வு செய்யப்பட்டு வழக்கம் போல தங்கு தடையின்றி விநியோகம் நடைபெறும் என்று அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் நடப்பு குறுவை பருவத்தில் இதுவரை 1,923 நெல் கொள்முதல் நிலையங்களில் 13.48 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் 1,75,000 விவசாயிகளுக்கு 3,249 கோடி பணம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மன உளைச்சலில் தொடங்கிய தனது 100 நாள் நடைபயணம் உற்சாகத்துடன் நிறைவடைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மக்களின் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் கடந்த ஜூலை 25ஆம் தேதி திருப்போரூரில் தனது பயணத்தை தொடங்கிய அன்புமணி பல்வேறு மாவட்டங்களில் மக்களை சந்தித்தார். தருமபுரியில் நடைபெற்ற நடைபயண நிறைவு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்கள் பிரச்சினைகளை கேட்டறிந்தது மட்டுமின்றி செல்லாத கோயில்களுக்கு எல்லாம் சென்றது தனக்கு உற்சாகம் தந்ததாக தெரிவித்தார். ஒவ்வொரு கோயிலா போய் பார்த்தப்போ நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நாகரிகம், நம்முடைய ஆன்மீகம், இப்படியெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை, இது போன்ற கோவில்கள், தர்காகள், சர்ச்சு இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து
இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு உற்சாகம், எனக்குள்ளே என் மனசுக்குள்ளே உற்சாகம். தொடர்ந்து பேசிய அன்புமணி தாம் சென்ற இடங்களில் எல்லாம் மக்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைத்ததாக தெரிவித்தார். மனசோர்வு, மன அழுத்தம் ஏற்படும் போது தருமபுரி வந்தால் தனக்கு புது உற்சாகம் கிடைக்கும் எனவும் அன்புமணி பேசினார். எஸ்ஐஆர் ஆரம்பத்திலேயே தோல்வியடைந்து விட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் ரஷ்ய புரட்சி தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஆரம்பத்திலேயே தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்தார். சட்டமன்றத்தில் எஸ்ஐஆர் தேவையில்லை என தீர்மானம் நிறைவேற்றிய பின்னரும் அவசரகதியில் அதனை அமலாக்குவது தவறு என்றும் மு. வீரபாண்டியன் கூறியுள்ளார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்பொழுதுமே இந்தியாவில் நடைபெறும். ஆனால் அதில் அரசு எவ்வாறு நடந்து கொள்கிறது என்பதுதான் பிரச்சனை. அரசு எப்பொழுதுமே நீதியின்பால் நிற்கிறது, சட்டத்தின்பால் நிற்கிறது. எனவே முதல்வருடைய நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். மேலும் கூட்டணி பலத்தை விடவும் தமிழ்நாட்டு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையால் திமுக கூட்டணி தேர்தலில் அமோக வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 10 படங்கள் வெற்றி பெற்றாலே முதலமைச்சராகிவிடலாம் என்ற எண்ணத்தில் சிலர் உள்ளனர் என்று தவிக தலைவர் விஜயை அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட தாடிக்கொம்பு பகுதியில் அதிமுக 54வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பங்கேற்று பேசினார். யாராரோ என்று புதிதாக கிளம்பியுள்ளனர் என்றும் ஆட்சி பொறுப்புக்கு வரும் அளவிற்கு பக்குவமும் பட்டறிவும் அரசியல் அறிவும் அனுபவமும் இன்னும் வேண்டும் என்றும் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார். யாராரோ இன்னைக்கு புதுசாக கிளம்பியிருக்காங்க. ஏதோ ஒரு 10 படம் ஓடுனாவே நம்மெல்லாம் முதலமைச்சராகிடலாம் அப்படிங்கிறது போல ஒரு மாய ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு பாவம் அது இந்த அனுபவம் இல்லாதவர்கள் கூட இன்றைக்கு திமுக எதிர்ப்பிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்ற வகையிலே வாழ்த்துக்கலாம். அனுபவம் வாய்ந்த அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமைவதுதான் அனைவருக்கும் பாதுகாப்பு என்றும் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தவிக வழக்கறிஞர், பனையூர் கட்சி அலுவலக உதவியாளர், நிர்வாகி உள்ளிட்ட 3 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினர். வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தவிக தலைவர் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். கரூரில் முகாமிட்டு இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் பொதுமக்கள், வியாபாரிகள், பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோரிடம் நேரில் விசாரணை நடத்தியுள்ளனர். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களிடம் 4வது நாளாக நேற்றும் விசாரணை நடைபெற்றது. இதனிடையே தவிக வழக்கறிஞர் அரசு, பனையூர் கட்சி அலுவலக உதவியாளர் குரு மற்றும் நிர்வாகி ஒருவர் 2வது நாளாக விசாரணைக்கு ஆஜராகினர். பரப்புரை வாகனத்தில் இருந்து எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள், கூட்டத்திற்கான ஏற்பாடு, அனுமதி மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து விரிவான கேள்வி பதில்கள் மூலம் கூடுதல் விவரங்களை சிபிஐ அதிகாரிகள் பெற்றனர். விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் அடுத்தடுத்து தவிக முக்கிய நிர்வாகிகள் அழைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழர்களின் வாழ்வியல் நாகரிகம் வித்தியாசமாக உள்ளதாக கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட இத்தாலி மாணவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அதேபோல் அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட இத்தாலியைச் சேர்ந்த பள்ளி மாணவர் வலேரியா பூசா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழர்களின் வாழ்வியல் முறையும் நாகரிகமும் வித்தியாசமாக உள்ளதாக தெரிவித்தார். இத்தாலியில் அருங்காட்சியகத்தை சற்று தள்ளி நின்றுதான் பார்வையிட முடியும் என்றும், கீழடியில் மிக அருகில் நின்று காண முடிவதாகவும், பொருட்கள் குறித்து தெளிவான விளக்கங்களும் இருப்பதாகவும் தெரிவித்தார். Tamil culture is definitely different than what I was expecting. It's also very different from what I was used to. The history is completely different. மேலும் வார விடுமுறையொட்டி விழுப்புரம், மதுரை, கோவை, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 1000 வள்ளி கோயிலில் பாரம்பரிய நெற்கதிர் அறுவடை திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் பூ புத்தரி எனப்படும் நெல் கதிர் அறுவடை திருவிழா பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கூடலூரில் உள்ள நம்பலாக்கோட்டை கோயிலில் ஆண்டின் முதல் நெல் கதிர் அறுவடை திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அதனைத் தொடர்ந்து பொளியம்பாறை கோயிலில் இந்த திருவிழா நடத்தப்படும். அந்த வகையில் 1000 வள்ளி கோயிலில் நடைபெற்ற அறுவடை திருவிழாவில் உள்ளூர் பழங்குடியினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். செண்டை மேளம் மற்றும் பழங்குடியின மேளதாளம் வாசித்து ஊர்வலமாக வயல் பகுதிக்கு வந்து நெற்கதிர்களை அறுவடை செய்தனர்.
தொடர்ந்து நெற்கதிர்கள் அங்கிருந்து கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பின்னர் அங்கு பூஜை செய்யப்பட்டு மக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவகாசியில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில்வே மேம்பாலத்தை நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்க உள்ள நிலையில் மேம்பாலத்தை காண மக்கள் குடும்பமாக படையெடுத்து வருகின்றனர். சிவகாசியில் இருந்து திருவில்லிபுத்தூர் செல்லும் வழியில் உள்ள சாட்சியாபுரம் ரயில்வே கேட் பகுதியில் பாலம் அமைப்பது அப்பகுதி மக்களின் 30 ஆண்டுகால கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகள் கடந்த ஓராண்டாக நடந்து வந்தது. கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவு பெற்ற நிலையில் பாலத்தின் அமைப்பை காண மக்கள் கூட்டமாக வருகை தருகின்றனர். நாட்டிலேயே சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என்ற விருது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் ஒன்றிய அரசு சார்பில் நடைபெற்ற அர்பன் மொபிலிட்டி இந்தியா என்ற மாநாட்டிற்கு எரிசக்தி மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் தலைமை வகித்தார். அப்போது வழங்கப்பட்ட விருதை தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பெற்றுக் கொண்டார். விருது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் சிவசங்கர், விடியல் பயணம், சென்னை மாநகர பள்ளிகளுக்கான பிரத்யேக பேருந்து வசதி, சென்னை ஒன் செயலி மற்றும் ஒருங்கிணைந்த டிக்கெட் போன்ற திட்டங்கள் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதேபோல சிறந்த பல்முனை ஒருங்கிணைப்புடன் கூடிய மெட்ரோ ரயில், சிறந்த பயணிகள் சேவை மற்றும் திருப்தி அளிக்கும் மெட்ரோ ரயில் பிரிவுகளில் 2 விருதுகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பெற்றுள்ளது. காரைக்குடியை அடுத்த அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இணைந்து வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யும் செயற்கைக்கோளை உருவாக்கி வருகின்றனர். கோசாட் என பெயரிடப்பட்ட இந்த செயற்கைக்கோள்களின் பணிகள் 80% நிறைவடைந்த நிலையில் இம்மாத இறுதியில் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ திட்டமிட்டுள்ளனர். மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் தரப்பில் ஒத்துழைப்பு வழங்கப்பட்ட நிலையில் தனியார் தொழில்நுட்ப பயிற்சி மையம் சார்பில் தொழில்நுட்ப உதவி வழங்கப்பட்டுள்ளது. ஒரு அரசு பள்ளி மாணவனாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் அவங்க ஒரு பங்கு வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு அப்துல் ஹக்கீம் சார் கொடுத்துருக்காங்க. எங்கள் எச்எம்மும் கொடுத்துருக்காங்க. விடாமுயற்சியோடு நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு நாள் விஸ்வரூப வெற்றியாக அமையும். தென்காசியில் காவலர் எழுத்துத் தேர்வில் முறைகேடு செய்ததால் ஒரு பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு முழுவதும் 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு நேற்று 45 மையங்களில் நடைபெற்றது. இத்தேர்வுக்கு 2,24,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். தென்காசி இளஞ்சியில் உள்ள தேர்வு மையத்தில் சிவகிரியை சேர்ந்த கோபிகிருஷ்ணன் என்பவர் தேர்வு எழுதிய போது செல்போனுடன் சிக்கினார். வினாத்தாளை புகைப்படம் எடுத்து மல்லிகா, பாண்டியராஜன் ஆகியோருக்கு அனுப்பி அவர்களிடமிருந்து பதிலை பெற்று கோபிகிருஷ்ணன் எழுதியது கண்டுபிடிக்கப்பட்டது. முறைகேடு செய்த தேர்வரையும் அவருக்கு உதவியாக இருந்த 2 பேரையும் கைது செய்த போலீசார் தேர்வு மையத்திற்குள் செல்போன் கொண்டு செல்ல யாரேனும் உதவினார்களா என விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் மாநாடு பட்டுக்கோட்டையில் நடைபெற்றது. இதில் பிரதிநிதிகள் உட்பட 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். சுற்றுலா தலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச அனுமதி வழங்க வேண்டும், நூலகங்களில் உயர்கல்வி பயிலும் மாற்றுத்திறனாளிகள் சென்று வரவும், அரசு அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சாய்வுதள வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டன. மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நாட்களாக காத்திருந்து உதவித்தொகை வராமல் இருப்பவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், ஆந்திர மாநிலத்தை போல் இங்கேயும் உயர்த்தி கொடுக்க வேண்டும், உதவித்தொகையை மாதாந்திரமாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வலுவாக நாளைய தினம் முன்வைக்க இருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முன்னதாக மணிக்கூட்டு பகுதியில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கொடிகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வந்த ஆசிய மாஸ்டர் தடகள சாம்பியன்ஷிப் நிறைவு விழாவில் நடிகர்கள் எஸ்.ஜே. சூர்யா, விஜய் ஆண்டனி, அதர்வா உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பங்கேற்றனர். நவம்பர் 5ஆம் தேதி தொடங்கிய ஆசிய மாஸ்டர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் சீனா, ஜப்பான், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 3200க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதன் நிறைவு விழாவில் 35 வயதுக்கு மேற்பட்டோருக்கான போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரைப்பிரபலங்கள் வெற்றி பெற்றவர்கள் வாழ்த்தினர். அதுக்கப்புறம் இங்கே எல்லா அத்லீட்ஸை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ see you all at the 24th மாஸ்டர்.
சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணிக்கு கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக ஜடேஜா மற்றும் சாம் கரனை ட்ரேட் செய்ய ராஜஸ்தான் அணி முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐபிஎல் தொடரின் 19வது சீசனுக்கான மினி ஏலம் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் அணி நிர்வாகங்கள் தங்கள் அணிகளில் தக்க வைக்க விரும்பும் வீரர்களின் பட்டியலை நவம்பர் 15ஆம் தேதிக்கு முன்பு வெளியிட வேண்டும். இந்த நிலையில் ட்ரேடிங் முறைப்படி வீரர்களை மாற்றிக்கொள்ள ராஜஸ்தான் மற்றும் சிஎஸ்கே அணிகள் முடிவெடுத்திருப்பது உறுதியாகியுள்ளது. இது தொடர்பாக ஜடேஜா, சாம் கரன் மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோரிடம் சம்பந்தப்பட்ட அணி நிர்வாகங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் தெரிகிறது. சம்பந்தப்பட்ட வீரர்களின் எழுத்துப்பூர்வ ஒப்புதலுக்கு பிறகு அணி மாறுதல் தொடர்பான இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸில் 2028 நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் முதலாக பங்கேற்கும் கிரிக்கெட் அணிகள் எவை என்பது ஏறக்குறைய முடிவாகிவிட்டன. 20 ஓவர் அடிப்படையிலான போட்டியில் 6 அணிகளை ஈடுபடுத்துவது என ஐசிசி முடிவு செய்துள்ளது. டாப் 6 அணிகள் அல்லாமல் கண்டத்திற்கு ஓர் அணி என்ற அடிப்படையில் அதில் உள்ள முதல் நிலை அணிக்கு வாய்ப்பு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நம்பர் 1 இடத்தில் உள்ள இந்தியா ஆசியாவிலிருந்து பங்கேற்பது உறுதியாக இருக்கிறது. ஓசியானாவிலிருந்து ஆஸ்திரேலியா, ஐரோப்பியாவிலிருந்து இங்கிலாந்து, ஆப்பிரிக்காவிலிருந்து தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகளுடன் போட்டியை நடத்தும் நாடு என்ற அடிப்படையில் அமெரிக்கா அல்லது மேற்கிந்திய தீவுகள் வாய்ப்பை பெற இருக்கின்றன. மற்றொரு அணி உலகளாவிய தகுதிச் சுற்று மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளது. ஆண்கள், பெண்கள் ஆகிய இரு பிரிவிலும் மொத்தம் 28 போட்டிகள் நடைபெற உள்ளன. கிரிக்கெட் போட்டிகளுக்காக லாஸ் ஏஞ்சலஸிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேர் கிரவுண்ட்ஸ் என்ற இடத்தில் தற்காலிகமாக கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. குமரி மாவட்டம் நாகர்கோவில், அருமனை, திருவட்டார், தக்கலை, குலசேகரம் உள்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டியது. வார விடுமுறையொட்டி குமரி குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்தனர். கொட்டும் மழையிலும் ஏராளமானோர் அருவியில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். 45 பேர் இங்க வந்து இவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த இடத்துக்கு வரணும்னு நாங்க ஆசைப்பட்டு குழந்தை குட்டியோட வந்து எல்லாம் என்ஜாய் பண்றோம். செம சூப்பரா நாங்க என்ஜாய் பண்றோம். நல்லா இருக்குது. எல்லாரும் இங்க வந்து என்ஜாய் பண்ணணும். இதனிடையே வட தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் 12, 13 ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும், அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மாநில அளவிலான சிலம்பம் மற்றும் யோகா போட்டியில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கள்ளிக்குடியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 5 வயது முதல் கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகள் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். ஐந்தாம் நூற்றாண்டு விளையாட்டை இன்னைக்கு நம்ம திரு குரு அவர்கள், பாக்கியராஜ் அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்தி இன்னைக்குள்ள இந்த காலகட்டங்களில் மிக அவசியமான ஒன்று. ஏன்னா நம்ம ஆரோக்கியம் மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அவர்களுடன் பெற்றோர்களும் இங்க வந்து கலந்து கொண்டது உண்மையிலே சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. சிறப்பாக செயல்பட்ட வீர வீராங்கனைகளுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. கர்நாடகாவில் நடைபெற்ற 28வது அகில இந்திய சிட்டோரியோ கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகளில் சென்னையை சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளனர். மைசூருவில் கடந்த 1, 2ஆம் தேதிகளில் நடைபெற்ற தேசிய அளவிலான 28வது அகில இந்திய சிட்டோரியோ கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 7 மாநிலங்களைச் சேர்ந்த 900 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இதில் சென்னையை சேர்ந்த கராத்தே பள்ளி மாணவ மாணவிகள் 15 பேர் பங்கேற்று 9 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலம் என 17 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். 4 இயர்ஸ்லேருந்து கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 50 கோல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக நவம்பர் 1, 2 மைசூருக்கு போனேன், நேஷ்னல் சாம்பியன்ஷிப். அங்கே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு காம்படிஷன். அங்கே வந்து 2 கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தற்காப்பு கலைகள் கற்றுக்கொள்வது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாணவர்களை பலப்படுத்தும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.
மறைந்த இசை அமைப்பாளர் சபேஷின் படத்திறப்பு விழா சென்னை வடபழனியில் உள்ள தமிழ் திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தில் நடைபெற்றது. இசை அமைப்பாளர் தேவாவின் சகோதரரான சபேஷ் தனது 68வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த அக்டோபர் 24ஆம் தேதி காலமானார். அவரது படத்திறப்பு விழாவில் கங்கை அமரன், பேரரசு, சேரன், R.K. செல்வமணி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய இசை அமைப்பாளர் தேவா, சினிமா உலகில் தன்னை தோள்மேல் தூக்கி வைத்து காட்டியது சபேஷ் தான் என உருக்கமாக பேசினார். பிறந்ததுலேருந்து அவன் 68வது வயசில் செத்துட்டான், மறைஞ்சிட்டான். இந்த 68 வயசு வரைக்கும் நான் அவன்கிட்ட பேசுனது ஒரு 1 hour தான் இருக்கும். சபேஷா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நாங்கள் பேசுனது என் லைஃப்பில் 68 வயசில் அவங்ககிட்ட பேசுனது 1 hour தான் இருக்கும். அதை தான் சொல்வேன், நினைப்பேன். ஒரு வார்த்தை அதே மாதிரி அந்த கடைசி நேரத்தில் எனக்கு அண்ணா இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, நடக்க முடியல கூட சொல்லலை, சொல்லாதே போயிட்டான். பிரதமர், முதலமைச்சர், அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம் என அனைவரும் தன் வெற்றியை தடுக்க கைகோர்த்துள்ளதாக இறுதிக்கட்ட பரப்புரையில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் கூறினார். பீகாரில் நாளை 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நேற்று மாலை பரப்புரை ஓய்ந்தது. காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள ஆர்ஜேடி தலைவரும் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் நேற்று தனது 36வது பிறந்த நாளை கொண்டாடினார். இந்நிலையில் ராம்காரில் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்ட அவர் 37வது வயதில் அடியெடுத்து வைக்கும் தன் வெற்றியை தடுக்க பிரதமர் மோடி, ஒன்றிய அமைச்சர்கள், பீகார் முதலமைச்சர், அமலாக்கத்துறை, சிபிஐ அதிகாரிகள், வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம் என அனைவரும் கைகோர்த்துள்ளதாக தெரிவித்தார். 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் ஆட்சியில் செய்ய முடியாதவற்றை 20 நாட்களில் செய்து முடிப்பேன் என கூறிய அவர், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்ற உறுதியை மீண்டும் அளித்தார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், சமூக பாதுகாப்பு, ஓய்வூதியத்தை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.